பக்கா. அது என்ன பண்ணிடுச்சு, நாங்கள் வந்து சோனி கேமராவில் இந்த வீடியோ எடுக்கிறோம். அது எக்ஸாக்டாக சொல்லணும்னா சோனி ஆல்ஃபா vlog கேமரா. என்னது என்னது அது என்னவோங்க. சரி, அது ஆல்ஃபா கேமராங்க. ஆமாங்க, இது நானே மறந்துட்டேன். அது ஏதோ இல்லடா, சம்திங் ஏதோ நேம்லாம் போச்சு. ஏதோ ZV-E1 E2 அந்த மாதிரி ZV-E1 Mark 2 கரெக்ட் M2. என்ன கேமரா வாங்கணும்ன்றதே மறந்துட்டோங்க நாங்க. சரி விடுங்க. அது அவ்வளவு நாள் வந்து அது தூங்கிட்டு இருந்துச்சு. வந்து தட்டி எழுப்பி இருக்கோம் நாங்க. சரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதில் வீடியோ எடுக்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். எனக்கு ஃபோனை விட கேமராவில் ஒரு நல்ல விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நான் கேமராவோட லென்ஸை பார்த்து எப்பயுமே பேசுவேன். ஃபோனாலே எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக. கரெக்ட். நான் ஃபோனில் என்ன வேணா 3 கேமரா இருக்கும்டா. கேமரா எங்க இருக்குன்னே தெரியாது. 3 கேமராவில் அடிக்கடி இப்படி பார்ப்பேன், ஃபோனை மொத்தமாக பார்ப்பேன். இங்கே நான் கேமராவை பார்த்தாலே இருக்கிறதுல சென்டரில் அந்த லென்ஸ் இருக்குமா, கரெக்ட் நச்சுன்னு சென்சாரும் சென்டரில் பிளேஸ் ஆயிருக்குமா, வேற வழியே இல்லாமல் நான் அங்கே தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ஈஸியாக இருக்கும் கேமராவில் பார்த்து பேசுறதுக்கு. சரி, எந்த தடவை கூட நான் வந்து நம்ம ஐஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஐஃபோனில் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் நோட்டீஸ் பண்ணேன், நம்ம லாஸ்ட்டாக பண்ண வீடியோவில் உன்னையே பார்த்துட்டு இருக்கேன் நான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு அங்கே ஸ்க்ரீன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்றதுனால இங்கேயே பார்த்துட்டு இருக்கேன். பட் இப்போ இங்கே ஸ்க்ரீனும் தெரியுது எனக்கு, ஆனால் இந்த லென்ஸ் தான் பார்க்குறேன். எக்ஸாக்ட்லி, அதான் கேமரானா கேமரா தான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இந்த கேமரா தான் வாங்கணும் இல்லைங்க, பரத் கிட்ட உள்ள அது என்ன 50D ஏடாது. ஆமாம், 550D. 550D பார்த்தீங்கன்னா 1080p வீடியோ நல்லா எடுக்குங்க. யாராவது ஃபஸ்ட் டைம் நான் இப்போ சேனல் ஆரம்பிக்க போகிறேன், 1080p வீடியோ எடுக்கணும் ப்ரோ அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுவே மோர் தென் எனஃப் தான். அந்த காலத்தில் கொஞ்சம் வேற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாமும் இருக்கு. ஆமாம், அது ஒரு அந்த காலத்தில் அது யூஸ்டு கேமரான்றனால என்ன ஒன்றா 10,000 15,000க்குள்ளே கிடைக்கும். ரொம்ப சீப்பாக கிடைக்கும், அதை விட சீப்பாகவே கிடைக்கும். அதோட சீப்பாகவேவா? ஆமாம். சரி, அவ்வளோதான், அந்த அட்வான்டேஜ் என்ஜாய் பண்ணலாம்ல, அதுக்கு தான். சரி, ஆக்சுவலாக நம்ம பேச வந்தது என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த டைம் லைன் வந்து நான் ட்விட்டரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுடா. ஸ்டீவ் ஜாப்ஸ்லேருந்து இப்போ டிம் குக் போய், டிம் குக்லேருந்து இப்போ ஜான் அவருக்கு போயிருக்கு. ஒரு புதிய சகாப்தம் தொடங்குகிறது அப்படிங்கிற மாதிரி ஆப்பிளோட நியூஸ் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான். ஆக்சுவலா நீ வேற இதை ஃபாலோ பண்ணாத நிறைய பேர் கூட இப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, எனக்கு வந்து புதுசா ஒரு சில தாட்ஸ் வந்து எனக்குள்ள பிறந்திருக்கு, இப்படிதான் வந்து நிறைய நண்பர்கள் சொன்னாங்க. இத்தனைக்கும் அவங்களாம் யாரு, ஒருத்தர் பிக்சல் யூசரு, ஒருத்தர் சாம்சங் யூசரு, ஆனா ஆப்பிள் ஏதோ நடக்க போகுது, நல்லா இருக்கு அந்த ஒரு தாட். ஆமா, சீரியஸா காலையில நம்ம எஞ்சோன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த நியூஸ். அப்போதான் வந்து எனக்கு அந்த நியூஸ் வந்து தெரிய வந்தது. நான் போய் நியூஸ் செக் பண்ணி பார்த்த உடனே டிம் குக் வந்து விலகிறாரு அப்படின்னு வந்தது நியூஸ். என்னது, டிம் குக் விலகிறாரா? எப்பா, ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து காலமானதுனால டிம் குக் வந்தாரு. ஆமா. ஸோ அது கூட வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் விலகி வரல. ஆமா. ஸோ நான் தடவையா ஒரு ஆப்பிள் சிஇஓ வந்து ஸ்டெப் டவுன் ஆகுறாரு, வேற ஒருத்தங்க அந்த லீடர்ஷிப் பொசிஷன் எடுத்துக்க போறாங்கன்றத ஃபர்ஸ்ட் டைம் நியூஸ் கேட்குறாங்க. இல்லை, இது வந்து பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப்பிங் டவுன் அப்படின்னா மற்ற கம்பெனிஸில் என்ன நான் சொல்கிறேன், இதில் வந்து ஆப்பிளை பற்றி பெருமை பீத்துறதுக்குன்னு நான் சொல்லலை. ஆப்பிளில் வந்து ஏதோ ஒரு வகையில் அதில் ஒர்க் பண்ணுற டாப் டியரில் இருக்கிற மேனேஜ்மெண்ட்டை, டாப்பில் இருக்கிறவங்களாம் எமோஷ்னலி பாண்டடாகவே தான் இருப்பாங்க. இத்தனைக்கும் டிம் குக் ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள்குள்ளே எப்படி வராருங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐபிஎம்மில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கோ எதுக்கோ ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற நேரத்தில் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து எப்படின்னா, நம்ம ஊரில் எப்படி ஒரு சிலர்லாம் அந்த கேஃப் டேக்கு வரியாடா, ஒரு சின்ன விஷயம் பேசணும், உனக்கு ஓகேனா ஓகே அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ மாதிரிலாம் வைப்பாங்க. கரெக்ட். அந்த மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அவரை மீட் பண்ணும்போது ஸ்டீவ் ஜாப்ஸோட அந்த பேச்சு, அவர் சொன்னதெல்லாம் கன்வின்ஸ் ஆகி டிம் குக் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு இங்கே வருவார். சொல்ல போனா அங்க வந்து நல்ல பேக்கேஜ்ல இருந்து எல்லாமே இருக்கு, ஆனா ஆப்பிள்ல விஷன் இருக்கு அப்படிங்கறதுனால இங்க வந்துருவாரு. ட்ரூ. சரியா, உள்ள வந்துட்டு அது எப்படி போச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே டிம் குக் மேல வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு எங்க பெரிய நம்பிக்கைன்னா, இவன்ட்ட டாஸ்க்கை கொடுத்தா செஞ்சிருவான். எந்த மாதிரினா, அதுவும் முக்கியமா லாஜிஸ்டிக்ஸ் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வேற, ஆனா அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன டிமாண்ட் அதையும் அனலைஸ் பண்ண தெரியணும். ஆமா, லாஜிஸ்டிக்ஸ்னா நான் வந்துட்டு சொல்லிட்டாங்கப்பா 1,00,000 யூனிட் அனுப்ப சொன்னாங்க. லாஜிஸ்டிக்ஸ்னா சொல்லுவாங்கல்ல, லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சும்மா அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். அது வந்து நமக்குலாம் எப்படின்னா, அமேசான் வேர் ஹவுஸ்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரும், அவ்வளவுதான் நமக்கு லாஜிஸ்டிக்ஸ். அது சரி, நம்ம ஒரு கம்பெனி சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஷிப் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி நினைக்கலாம். அதுக்கும் முன்னாடி சப்ளை செயின் அப்படின்னு ஒன்று இருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸோட கிங் நிஜமாங்க அவர் தான். அது வந்து டிம் குக் வந்து இந்த அளவுக்கு இதில் மாஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் நிறைய தடவை சொல்லுவார். ஆமாம், எனக்கு வந்து நான் அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸில் நாங்கள் பண்ண ப்ராடக்ட் இவ்வளோ விற்கும்னு எங்களுக்கு தெரியாத நேரத்தில் அது விற்கும் போது அந்த டிமாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணது டிம் குக் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது நீங்கள் பழைய எஸ்டிடி 30 பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒன்று.
ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது என்னாச்சுன்னா அது வேற லெவல், அந்த டிரான்சிஷன் வேற லெவல். கண்டிப்பா. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் எப்பயும் தோணிக்கிட்டே இருக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து எப்படின்னா ஒரு டெக் இருக்கன். ஆமா. சரியா? அதுக்காக டெக் இருக்குன்னா டெக் எல்லாமே ஒரு ஃபிங்கர் டிப்ல இருக்கும்னு கிடையாது. டெக்கில் என்ன பண்ண முடியுங்கிறத நோக்கி ஓடுவார். ஆனால் அவருக்கு டெக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பலாம் தெரியும்னு சொல்ல முடியாது. இப்போ ஸ்டீவ் வாஸ்னியாக்லாம் கேட்டிங்கன்னா அவர் வந்து இன்னைய வரைக்கும் அவருக்கு தெரியும். எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னா வேலை வாங்குற அளவுக்கு தெரியும். அதான் இது வந்து பயங்கரமான ஒரு பாயிண்ட். இதுதான் ஆக்சுவலாக ஃபேக்ட்டுங்க. வேலை வாங்குற அளவுக்கு தெரியலனாலும் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. அது ஒரு ஃபேக்ட் இருக்கு. நான் என்ன வேணும்னு நான் கேட்கணும் இல்லையா? நான் ஒரு டிமாண்ட் வைக்கிறேன்ல, அவர் வைக்கிற டிமாண்ட் பாருங்க, எனக்கு ஐஃபோன் வேணும். ஆமா. சரியா? எனக்கு ஒரு ஃபோன் வேணும். ஆனால் ஹைலைட் என்ன, ஃபர்ஸ்ட் அந்த ஃபோனுக்காக எல்லாரும் எப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. 2 டீம் இருந்தது. ஒன்று மேக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க மேக் ஓஎஸ் டீம், இன்னொன்று ஐபாடுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஐபாட் ஓஎஸ் டீம். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து அவர்கிட்ட இருக்கிற ஸ்டோரி எதை பார்த்தாலும் எப்படி தெரியுமா இருந்தது, இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும், நமக்கு பயமாகவும் இருக்கும். ஆமா. ஐயோ இன்னையா அது, அப்போ நீ சொல்ற எண்ட் ரிசல்ட் என்ன, 2 பேர் ஓடுறாங்க, அதில் ஒருத்தன் ஃபயர். ஆமா. எப்போ பாரு அவர்கிட்ட செம்ம கிரேசியாக இருக்கு பாரு. அப்போ 2 பேருமே அவங்களோட பொட்டன்ஷியல் ஃபுல்லாக போடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது 2 பேரில் யாராவது ஒருத்தர் லட்சாச்சிக்காக இருந்தால் காலி. அது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா இந்த இதுவும் நீங்கள் வந்து பயோகிராஃபிலையும் போய் பார்த்தாலும் தெரியும், நிறைய ஸ்டோரிஸ் நீங்கள் போய் லிசன் பண்ணாலும் தெரியும். ஸ்டீவ் ஜாப்ஸோட ஆஃபீஸ், இப்போ ஆப்பிள் ஆஃபீஸ் போகிறீங்க, லிஃப்ட்டில் ஏறும்போது அவர் கூட சிக்கினாங்கன்னு வைங்களேன். சிலர் வந்து அப்ரிசியேஷனில் பெரிய ஆளாகியும் ஆயிருக்காங்களாம், சிலர் வந்து ஃபயரும் ஆயிருக்காங்களாம். எப்படின்னா அவர் பரத், ஓ அதாவது இப்போ யார் நீ யார் பரத், எந்த டிபார்ட்மெண்ட்டு, ஓகே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிலாம் கேட்கும்போது மாட்டிப்பாங்கல்ல. இதுவா சரி, இதுல இதெல்லாம் பண்ண இதெல்லாம் பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் சொல்ல முடியலன்னா முடிஞ்சுச்சு இல்ல, சொல்ல முடியும்னா காலி. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்குங்க. அதே மாதிரி இப்போ பரத்தை பார்த்தோன்னே இதை கேட்கும்போது, என்னடா இவன் இந்த டிபார்ட்மெண்ட்டை தாண்டி பேசுறான், இவனை எதுக்குடா இங்கேயே வச்சிருக்கீங்க, அவனை தூக்கி போடுறா வேற நல்ல டிபார்ட்மெண்ட், மேனேஜருக்கு ஆப்படிச்சாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நடந்திருக்கு. அதனாலதான் அவர் வந்து கொஞ்சம் நிறைய சொல்லுவாங்க, அவர் ஸ்பிரிச்சுவலா பெருசா என்லைட் ஆனார், நிறைய விஷயங்கள்லாம் லேட்டர் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா வெட்டு 1 துண்டு 2 வந்து அதிகமா இருக்கும். ஆமா ஆமா. அது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, சில சமயங்கள் ஐயா இது கொஞ்சம் பூசி மொழிவு சொல்லியிருக்கலாம், ஐயா என்னையா இது அப்படின்னு இருக்கும். ஏன்னா ஐஃபோனோட ப்ரெசன்டேஷன்ல வந்து ஃபயர் பண்ணுவார்ல ஒருத்தர். ஆமா, ஐஃபோனோட ப்ரெசன்டேஷன்ல மட்டும் இல்ல, அவரோட மேக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துவார் அவரு. சரியா? அவர் எப்படிப்பட்ட ஒரு ஓப்பனான ஆளு அப்படின்னா, அவர் அந்த மேக் வேர்ல்டு கான்ஃபரன்ஸ்ல இதெல்லாம் நிகழ்த்தி காமிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்குது. அந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கறதுக்காகவே ஒரு க்ரௌடு வரும், இதை பார்க்கறதுக்காகவே ஒரு க்ரௌடு வரும். அதான் சொல்லுவாங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ் வராரு அப்படின்னா ஒரு சத்தம் வருமா பாரு க்ரௌட்லேருந்து. எல்லாம் வந்து ஏதோ ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரு, ராக் ஸ்டாரு, இந்த மாதிரி யாரோ வரவனை பார்த்துட்டு கத்துற மாதிரி கத்துவாங்களாம், சட்டையெல்லாம் எடுத்து சுற்றுவாங்களாம் கழட்டி. இல்லை எனக்கு வந்து நான் வியப்பாக பார்த்த விஷயம் ஒன்று சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து அந்த மேக் ஓஎஸ்க்கும் ஐபேட் ஓஎஸ்க்கும் வரேன். அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. அது வந்து ஐபேட் ஏரா இல்லாட்டி வந்து ஐபேட், ஆமா எப்பனா அரௌண்ட் 2010 அந்த மாதிரியான டைம்ல. சரி. அப்ப என்ன ஆகும்னா, எல்லா மீடியா பீப்புளும் அங்க பிரசன்ட். இந்த ஷோ ஃப்ளோருக்குன்னு ஒரு வைஃபை இருக்கும்ல, ஓப்பன் வைஃபை, எல்லாரும் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இவரோட டெமோ வந்து அதனால இன்டரப்ட் ஆகும். செம ஃபன்னா இருக்கும். அதை எப்படி கலாய்ப்பார் தெரியுமா, ஐயா ஒரு 5 நிமிஷம் நீங்களாம் வேலை பண்ணலாம், எதுக்கு அது எப்படி இருக்கணும், இப்போ கூட யாரா அது இன்னும் கூட ஆஃப் பண்ணாமல் வச்சிருக்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது அது எப்படின்னா ஹார்ஷாக இருக்காது, செம்ம ஜாலியாக இருக்கும். எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு. அவ்வளோ சூப்பராக அந்த சுச்சுவேஷன். என்னன்னா அங்கே பிளண்டர் மிஸ்டேக் நடக்குது, டெமோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஃபெயிலியர் ஆகுது, ஆனால் அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார். ஐபேட் தான் நினைக்கிறேன். ஏதோ ஸ்கிரீன்ல காட்டும் போது ஏதோ பிரச்சனை ஆயிடும்டா, இன்டர்நெட் தேவைடா பேண்ட்வித்துக்கு. அதான் இவங்க இங்க கீழே எல்லாருமே உட்காந்துட்டு லைவா என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக்ல அப்லோட் பண்ணிட்டு. கரெக்ட். ஏன்னா அப்பலாம் லைவ் பிளாக் நடக்கும். அந்த டைம்ல லைவ் பிளாக் நானே பண்ணிருக்கேன். லைவ் பிளாக் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. எப்படின்னா இப்போ கிரிக்கெட்ல கமெண்ட்ரி பாக்குறீங்கல்ல, அதுல அந்த டைப் பண்றாங்கல்ல 16.1 ஓவர் 4 அப்படின்னு மட்டும் வரும் ஃபர்ஸ்ட். அப்புறம் பார்த்தா வாட்டர் ஷாட், இட் இஸ் கவர் டிரைவ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க கமெண்ட்ரி. அந்த மாதிரி வந்து இங்க லைவ் கமெண்ட்ரி நானே பண்ணிருக்கேன். அது வந்து பிளாக்ல நடக்கும். அதுக்கு அவர் சொல்லுவாரு, டெமோ பண்ணாதான் பண்ண முடியும் அப்படின்னுவாரு. நான் டெமோ பண்ணாதான் அடுத்து நீ அப்டேட் பண்ண முடியும், இல்லாட்டி 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னுவாரு. செம்மையா இருந்தது. ஸோ அதான் அந்த ஐபேட் ஓஎஸ்க்கும் மேக் ஓஎஸ்க்கும் நடக்கும். அதனால தான் இன்னைக்கும் பாருங்க, iOS பத்தி பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ என்னையா மேக் கையில இருக்கியா அப்படின்னுவாங்க. ஆமா, ஓகேயா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அப்போ யூனிக்ஸ் தான் எடுத்து பண்ணாங்க. ஓகேயா, அது ஒரு ஸ்டேஜ்லயும் செமையா இருக்குங்க. எப்படின்னா எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது ரிவ்யூ பண்ணுவாங்க. அப்பப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, ஒவ்வொருத்தரும் டெமோ காட்டணும், அவங்க ப்ராஜெக்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க டெமோ காட்டணும்.
ஒரு பக்கம் என்னடான்னா சில சுச்சுவேஷன்ஸ்ல ஐபாட் டீம் வந்து மேல வந்துட்டாங்க, மேக்ஓஎஸ் டீம் கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க. பட் இப்பயும் இன்னும் டைம் இருக்கு. இதுல கிட்டத்தட்ட வந்து ஒர்க்கிங் ப்ரோட்டோ 2 பேரும் காட்டும் போது ஒரு கண்டிஷன்ல ஒரு டைம்ல எங்க போய் ஸ்டக் ஆகுறாங்க தெரியுமா? சரி எல்லாம் ஓகே கீபோர்டுங்க அப்படின்னு. இப்போ எப்படி என்ன பண்ண போறோம் அப்படின்னு. ஓஎஸ் வந்துருச்சு, யூஐ வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இப்போ இன்புட் எப்படி? ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் கீபோர்ட் வச்சு தட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கேள்வி வருது, அப்போ கீபேடா இல்லாட்டி ஆன் ஸ்கிரீனா? ஆன் ஸ்கிரீன்ங்கிறத பத்தி யோசிக்கணும்ல. ஏன்னா அப்போ கம்ப்ளீட்லி நியூ. எப்படின்னா விண்டோஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு சில ரெசிஸ்டிவ் டச்சோட இருக்கும், பாம் டாப் மாதிரி ஒர்க் ஆகும்னு சொல்ற அளவுக்கு கூட அது ஒர்க் ஆகாது. அது உண்மைதான். அது ரெசிஸ்டிவ்ல வந்து நீங்க டொக்கு டொக்கு தட்டுறதுக்குள்ள வெறுத்து போயிடுவீங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா இருந்துச்சு, அதுலயும் நிறைய பேர் வேலை பார்த்தாங்கன்றதுலாம் ஒரு கதை தான். இந்தியன்லயே UIQ அப்படின்னு ஒரு வெர்ஷன்ல சோனி வந்து ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னிஷனோட நமக்கு ஸ்டைலிஷ் கொடுத்தான். ஆமா. ஆனா அதோட பிசிக்கல் கீபோர்டு இருக்கும். கரெக்ட். இப்படி ஃபோல்ட் பண்ற மாதிரி நம்மளே ஒன்றெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா ஆமா. P990 அதேதான் அதேதான் அதேதான். ஸோ அதான் இப்போ என்னன்னா அந்த டைம்ல வந்து கடைசியில மேக்ஓஎஸ் டீம் தான் அதுல அந்த கீபோர்ட் டிசைன் பண்ணவர் இருக்கார் இல்லையா, iOSக்கு கீபோர்ட். அது வந்து ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி வந்து ட்ரெண்ட் ஆச்சுங்க. அது ரிலேட்டடா ஏதோ இவர் தான் அந்த கீபோர்ட் டிசைன் பண்ணாரு அப்ப ஆன் ஸ்கிரீன் கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து வேற லெவலுங்க. அப்போ அந்த மாதிரி ஆனதும் அந்த டீமுக்கு வந்து ஃபுல் கிரெடிட்ஸ். இந்த டீம் வந்து ஃபயரே ஆகுது எனக்கு. இது வந்து கம்ப்ளீட்டா ஆமா ஆமா ஆமா. எனக்கு வந்து அது இது அந்த டைம்ல இருந்தே பண்ணிட்டு இருப்பாரு அவரு. எப்படி பண்ணுவாரு அப்படின்னா 2 டீம் போட்டி போட வச்சுட்டு ஒரு டீமை தூக்கி போட்டுருவாரு. இப்போ என்னன்னா இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குடா, எனக்கே அது ஆச்சரியமா இருந்தது. ஐயோ எப்படி அப்படி யோசிக்கிற? ஏன்னா Apple IIன்னு ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கு. ஓகேவா. அப்புறம் Macintoshன்னு ஒரு கம்ப்யூட்டர் ரிலீஸ் பண்றாரு அவரு. இது வந்து 80sல. இவரை வந்து கம்பெனி விட்டு வெளியே துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஆமா பைரட்ஸ் ஆஃப் த சிலிகான் வேலின்னு ஒரு படம் இருக்கு. அதை பார்த்தாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெளிவா தெரியும் அந்த ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ்னு ஒரு படமும் வந்தது. நான் அதை பார்க்கல. நான் அதே மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் புக்கும் படிக்கல. ஏன்னா எனக்கு வந்து நான் டைரக்டா சில சோர்சஸ்லேருந்து படிச்சு பிளாக்லேருந்து எடுத்து தெரிஞ்சுக்கிட்டேன் படிக்க வேண்டியது. நிஜமாவே உண்மையை சொன்னா நம்ம டைம் பீரியட்ல ஓரளவுக்கு நம்மளால ஸ்டீவ் ஜாப்ஸோட எரால இருந்தோம். ஆமா உயிரோட. அதனால வந்து நமக்கு தெரியும் ஒரு கண்டிப்பா. எனக்குலாம் வந்து ஒரு கனவாவே இருந்துச்சு ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் மீட் பண்ண முடியுமா. அதை விட கனவா இருந்துச்சு நோக்கியால போய் ஒர்க் பண்ணணும்னு. அது வேற விஷயம். அது யாருக்கு தான் இருந்துச்சு. நம்மலாம் மோஸ்ட்லி வந்து அந்த நோக்கியா கண்டினியூ ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம 2 பேரும் நோக்கியால ஒர்க். என்னப்பெல்லாம் வந்து பரத் சொன்ன மாதிரி தான் சட்டை கழட்டி. ஆனா அங்க பாரு, அங்க வந்து யாரும் இந்த மாதிரி லீடர்லாம் இருக்க மாட்டாங்க. பட் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு தனித்துவமான ஒரு லீடரா வந்து இருந்திருக்காரு. அந்த டைம்லேயே Apple II vs Macintosh மாதிரி அவர் எப்பயுமே உள்ள வந்து ஒரு காம்படிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி அதில் யார் வேணா எப்போ வேணா ஃபயர் ஆகலாம், யார் வேணா எப்போ வேணா ஹையர் ஆகலான்ற மாதிரி இருக்கும். ஒரு ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவான அட்மாஸ்பியரே இருக்கும் ஆப்பிளில். கரெக்ட் தான். ஸோ அவர் காலமானார் அப்படின்னும் போது எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இது நமக்கே வந்து பச்சையான தெரிஞ்சதுன்னு சொல்லணும்னா, அவர் இருந்த டைமில் டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ்ட் ஆகிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் அவருக்கு மட்டுமே நான் கிரெடிட்ஸ் கொடுக்கணுமான்னு பார்த்தா அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாருன்னு கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகுது, இவர் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி. ஆமாம். அப்படி பார்த்தா நான் இதே தான் வந்து நம்ம ஊருக்கும் சொன்னேன். மனுகுமார் ஜெயின் வந்து ஒரு சூப்பரான ஒரு லீடரா அப்படின்னு கேட்டால், மனுகுமார் ஜெயினும் மாதவ் சேத்தும் நல்ல லீடர் தான். கரெக்டாக இன்டர்நெட் ரெவல்யூஷனு, அதாவது ஈஸிலி அஃபோர்டபுளாக இன்டர்நெட் மாறுது 4G. அதே சமயம் 4G ஹேண்ட்செட்ஸும் 110Kல அஃபோர்டபுளாக மாறுதுன்னும் போது அப்போ ஷாமியோ ரியல்மியும் ஸ்கோர் பண்ண தான் செய்வாங்க. மக்களும் வாங்க ரெடி ஆயிட்டாங்க, எல்லாரும் அதுக்கு அடாப்ட் ஆகுறாங்க. அப்போ அதுக்கு யார் லீடரா இருந்தாலுமே அதுக்கு கரெக்டா சில முடிவுகள்லாம் எடுக்க வேண்டிய இடத்துல அந்த லீடர்ஸ் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ எனக்கு அதான் கேள்வி. இப்போ என்ன கேள்வினா, அதே மாதவ் செத்தால இப்போ ஏன் இப்போ முடிவு எடுக்க முடியலன்றதான். ஸோ இது வந்து எப்படின்னா, கண்டிப்பா ஒரு பக்கம் வந்து கன்சியூமர்ஸ் ஆர் ரெடி டு அடாப்ட்ன்ற மாதிரியான ஒரு டைம் அண்ட் கம்ப்ளீட்லி நியூ டிவிஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ கிரேஸ் அதிகமாக பில்ட் ஆகுது. அதனால நிறைய பேர் காசை போட்டாங்க. அதனால தான் ஷாமியும் சரி ரியல்மியும் சரி ரொம்ப தூரம் வேகமாக வளர்ந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன் ஒரு மாதிரி தோய்வு நிலையில் இருக்குன்னா, எல்லாருமே எல்லாத்துக்குமே பழகியாச்சு. இதுக்கப்புறம் புதுசாக ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா இதுக்குள்ளே காட்ஸில்லாவும் காங்கும் தான் வரணும். வந்தாங்கன்னா நேரில் அவங்கள பார்க்கலாம். அந்த மாதிரி தான். இப்போ ஆப்பிளில் ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த அட்மாஸ்பியர் வந்து ஒரு மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. கண்டிப்பா அது வந்து நின்று போயிடும். இப்போ எப்படி வந்து ஆப்பிள் வந்து டிம் குக் வந்து எடுத்துட்டு போறாரு. டிம் குக் தான் அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் பிடிச்சி டிசைட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து காலம் ஆகிறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிட்டு டிம் குக் வந்து கொடுத்துட்டாரு, எடுத்துக்கப்பா நீ இப்போ ரன் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டிம் குக் வந்து ரன் பண்றாரு. இப்போ அவரை ஐடென்டிஃபை பண்ணி அவர் இப்போ ஐடென்டிஃபை பண்ணது தான் ஜான் டர்னஸ். அவன் ஜான் டர்னஸ் யாருன்றதை வந்து பற்றி வரதுக்கு முன்னாடி டிம் குக் பற்றி என்ன, டிம் குக்கு என்னதான் வந்து அந்த இன்னோவேட்டிவ் அட்மாஸ்பியர், அந்த ஹையரிங் ஃபயரிங் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கண்டிப்பா அவரால் கண்டினியூ பண்ணியிருக்க முடியல தான். இல்லையா? ஏன்னா அவரோட டைம் பீரியட்ல
முக்கியமான 3-4 தலைகள்லாம் அவங்களே வேலையை விட்டு வெளில போனாங்க. அவங்களே ஜானி போனாங்க. ஜானி ஐவ் போனாரு டிசைனிங் டீம்ல இருந்துலாம். ஏன் போனாரு? அவரா தான் போனாரு. அப்போ என்ன ஆகுது? ஸ்காட் ஃபோர்ஸ்டால்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் கிளம்புனாரு. அப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஃபயர் ஆகல, எதுவும் நடக்கல, அவங்கள தான் போயிருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்டீவ் ஜாப்ஸ் டைம்ல ரஃப் அண்ட் டஃபா இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இவங்க இந்த சில பேர்லாம் இருப்பாங்க தெரியுமா, சில பேர்லாம் வந்து பல வருஷமா வந்து ஆப்பிள்லயே இருப்பாங்கன்ற மாதிரி. சில பேர்லாம் ஹேர் ஃபோர்ஸ் 1 அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் நான் மறந்துட்டேன். அவர் வந்து முடி அவருக்கு செம்மையா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவானுங்க. அவர் நிறைய ப்ரெசன்டேஷன்ல எல்லா ரீசன்ட் ப்ரெசன்டேஷன்ல கூட வருவார் அவர். அது மாதிரி சில பேர்லாம் இருப்பாங்க ரொம்ப பாப்புலரான பீப்புள்லாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்த வரைக்கும் ஜோனி ஐவ் இருந்தார். அதுக்கப்புறம் ஜோனி ஐவ் வந்து கிளம்பிட்டார். ஆனால் இவங்கெல்லாம் இன்னும் இருக்காங்க, ஓகேவா? அவங்கெல்லாம் ஸ்டீவ் ஜாப்ஸோட அந்த ஹையரிங் ஃபயரிங்ல எதுவுமே பாதிக்கப்படாத சில பேருங்க. இல்லை, இப்போ நீ வந்து இன்னைக்கு காலைல பரத்தும் நானும் டிஸ்கஸ் பண்ணுவோம். பரத் ஒரு குட்டி ஷீட் அனுப்பியிருந்தோம். அதில் வந்து இப்போ இந்த டிவிஷன்ல யாரெல்லாம் இருக்கா, அதாவது இப்போ இவர் ஜான் வந்து மேலே வராரு அப்படின்னும் போது அவரோட பொசிஷனை ஒருத்தர் ஃபில் பண்ணணும். ஆமா, அப்போ மற்றவங்களாம் யார் யார் இருக்காங்க, எவ்வளோ வருஷமா இருக்காங்க அப்படின்னு அப்படின்னு ஒருத்தர் ஃபில் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் பேரு நம்ம ஊர் சைடு பேரு ஸ்ரீ சந்தானம் இருக்குங்க. ஸ்ரீ சந்தானம் பேரு என்னது? ஸ்ரீ சந்தானமா? அவர் எதோட ஹெட்? இப்போ சிலிகான் ஹெட். என்னது? எம் சீரிஸ் சிலிகான் ஹெட்னு பார்த்தோம்னா எத்தனை வருஷமா இருக்காருன்னு பார்த்தா 18 வருஷமா இருக்காருங்க. 18 வருஷமா ஆப்பிள் வெட்ரன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆப்பிள் வெட்ரன், அதுவும் ஹார்ட்வேர்ல. இதெல்லாம் கிரேசிங்க. ஸோ இந்த ஜான் டர்னஸே டிம் குக் அடுத்தபடியா வர இந்த ஜான் டர்னஸே டிம் குக் லாஜிஸ்டிக்ஸ் பேக்ரவுண்டுன்னு பேசினோம். ஆமா, அவரால் இந்த இன்னோவேட்டிவ் அட்மாஸ்பியர் கொண்டு வர முடியலன்னு பேசினோம். ஆமா, அதனால நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்கவும் இல்லை, இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸும் பார்க்கல. வந்தது வந்து ஆப்பிள் வாட்ச், அப்புறம் ஆப்பிள் விஷனுங்க. ஆப்பிள் வாட்ச் வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட். ஆனா அது வரதுக்கு 5 வருஷம் முன்னாடி இருந்தே ஆண்ட்ராய்ட்ல பல குப்பை வாட்ச் இன்னோவேட்டிவ்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அது ஒரு ப்ராடக்ட், நியூ ப்ராடக்ட் வந்து டிம் குக்கோட லீடர்ஷிப்ல ரிலீஸ் ஆச்சு. ஆமா, ரிலீஸ் ஆச்சு. ஆனா இன்னி வரைக்கும் வந்து சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கு. அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். வாட்ச் வந்து மாசா தான் போயிட்டு இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் டிம் குக்கோட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட் என்ன தெரியுமா? எது? எம் சீரிஸ் சிப். எம் சீரிஸ் மேக்கு இப்போ போயிட்டு இருக்கு ஃபுல்லா. அது வந்து தரமா இருக்கு. ஏன்னா நாங்க எல்லாருமே யூஸ் பண்றோம், வேற லெவல்ல இருக்குங்க நாங்க யூஸ் பண்ணும்போது. என்னமா இன்ஜினியரிங் பண்ணிருக்காங்கன்னு அந்த இவன்ட்ட யாரியா இவன்ட்ட M1 Pro தாங்க இருக்கு பரத் கிட்டலாம். அதுவே டெரரா இருக்குங்க. என்ன ஒரு இன்ஜினியரிங், என்ன ஒரு வேலை இதெல்லாம். நான் சத்தியமா எவ்வளவு வருஷம் நான் லேப்டாப் யூஸ் பண்ணிருக்கேன், எவ்வளவு வருஷம் பிசி யூஸ் பண்ணிருக்கேன், எவ்வளவு வருஷம் வீடியோ எடிட்டிங் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியும். ஆமா, இந்த மாதிரி ஒரு வீடியோ எடிட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நான் என் வாழ்க்கையில இதான் முதல் தடவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு சில சமயம் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்கிறோம். 2015-16 டைமில் வந்து எந்த டூல் பெட்ரு, இல்லாட்டி விண்டோஸ் பிசி பெட்டரா, விண்டோஸ் லேப்டாப் பெட்டரான்லாம் சண்டை போட்டிருக்கோம். விண்டோஸ் பிசி ஆர் விண்டோஸ் லேப்டாப். அதே சமயம் நான்லாம் பிசி அடிமைங்க. ஆமாம், ஸோ அப்படி தான் இருந்துச்சு. நான் பார்த்தேன். அப்போ வந்து நம்மளால் சொல்லுவான், அதெல்லாம் தெரியாது, ப்ரீமியர் ப்ரோ பிசியில் போட்டு பண்ணாதான் மாசு அப்படின்னு சண்டை போடுவான். அப்போ என்ன ஒரு சிலர் வந்து இல்லை ஜி லேப்டாப்லேயே பண்ணலாம் ஜி அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அன்னைக்கு இருந்த லேப்டாப்போட பிசி தான் மாசு, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அவங்க வந்து அந்த போர்ட்டபிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அவங்க பிசிக்கு இது லேப்டாப்புக்கு ஸ்கோர் கொடுத்தாங்க அன்னைக்கு 2015 நான் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னைக்கு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா, இப்போ நிஜமாவே மேக் புக்கில் இந்த M1 Proவோடது நம்ம பரத்கிட்ட இருக்குது. அதில் என்னடானா எனக்கு வந்து ஒரு கிரியேட்டர் மைண்ட் செட் வந்து அங்கே நல்லாவே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. நீ எடிட்டிங் ஒரு பக்கம், எனக்கு SD கார்டு ஸ்லாட் பார்த்ததுமே எனக்கு இருந்ததுன்னா, ஐயோ என்னையா இது, ஐயோ ஏர்ல இருந்ததுடா முன்ன. ஆமா இருந்துச்சு, முன்ன ஏர்ல இருந்துச்சு. ஏன்னா இப்ப ஏர்ல SD கார்டு ஸ்லாட் கொடுத்தா குடி முழுகிருமா? முழுகிருச்சு. அதுக்கு இடமே இருக்காதா என்ன? அவ்வளவு தூரம் நீங்க இடத்த வந்து ப்ரிசைஸா யூஸ் பண்றீங்களா? HDMI SD கார்டு ஸ்லாட் அது ரெண்டுமே அதுல இருக்கு, ரெண்டுமே ப்ரோல இருக்கு. ஆனா இதுல இல்ல. என்ன ஜோக்குனா ஆர்ம் சிப் செட்டு எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. நான் முன்னாடி கோர் i7 மேக் புக் யூஸ் பண்ணியிருக்கேன். செம்ம ஹெவி, செம்ம பெருசா இருக்கும். என்ன ஞாபகம் இருக்கு? செம்ம. நான் தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பேன். டச் பார்லாம் வேற நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ்ல உட்காந்து அந்த ஹெவி லேப்டாப்பை தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் சுத்திக்கிட்டு இருப்பேன். 14 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும். ஃபுல் வீடியோ எடிட்டிங் தான். சார்ஜர் தேடிக்கிட்டே இருப்பேன். மேக் புக்ல சார்ஜ் தேடிக்கிட்டு இருப்பேன். இப்போ M1 Proல 100% நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 100%ல இருந்து 1% எப்போ குறையும் நான் பார்க்கல. நிறைய யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். என்ன ஒன்றும் அப்படியே இருக்கு, 100லயே இருக்கு. என்னையா சொல்றீங்க? என்னையா இன்ஜினியரிங்? இத்தனைக்கும் வந்து இது சும்மா நாங்கள் வந்து க்ளோரிஃபை பண்ணுறதுக்காக சொல்லல. நான் மேக் புக் ஏர் i5 பேஸ்ட் வச்சுருந்தேன். சரியா, நம்ம ஃபோனர்னால இருக்கும்போது 2016 ஆர் 17 மாடலு அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் எனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னையே அறியாமல் அந்த டைமில் பேட்டரியை பற்றி நாங்கள் நிறைய வந்து அதுக்கப்புறம் 2019 தான் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கரெக்ட். அப்பயே நான் என்ன பண்ணேன்னா, நான் யோசிச்சுட்டே இருந்தேன்,
ஒரு லேப்டாப்பில் பைபாஸ் சார்ஜிங் இல்லாமல் இருக்கும். ஒரு லேப்டாப்பில் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து டைரக்ட் பவர் கொடுக்கும்போது தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ 2016-17 டைமில். அப்போது நான் ஆக்சிடென்டலாக என்ன பண்ணேன், என்னோட லேப்டாப் எப்பயுமே சார்ஜரில் தான் இருக்கும். என் மேக் வந்து எப்பயுமே சார்ஜர் இருக்கும். 100ல் இருந்தாலும் கூட சார்ஜர்லேயே தான் இருக்கும். ஆனால் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா, எனக்கு சார்ஜ் சைக்கிள்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ. என் லேப்டாப்பில் பேட்டரி ஹெல்த்து அவ்வளோ ஈஸியாக இறங்கலை. என்னோட கூடவே கொலீக்ஸோட இதெல்லாம் இறங்கிச்சு. என் கொலீகோட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா பேட்டரி பல்ஜாச்சு மேக் புக்கில். அது இத்தனைக்கும் ஜோக் என்னன்னா, எனக்கு அடுத்த வருஷம் வாங்கினது மேக் புக் ஏர் பல்ஜாச்சு. ரிப்பீட்டட் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பண்ணாங்க. இப்போ என்ன ஆகுது, நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஐடியில் ஒர்க் பண்ணும்போது ஐடி அட்மின் அனுப்புகிறாங்க மெயிலு, கைண்ட்லி ப்ளக் அவுட் த சார்ஜர் ஒன்ஸ் இட் டர்ன்ஸ் 100, சேவ் பவர். இல்லை புரியல. நான் இப்போ இங்கே பவர் சேவ் பண்ண ஆரம்பிச்சுன்னா அங்கே பவர் கிரிட்ல எல்லாம் மாறிடுமா? போல பண்ணிவிடுவேன். அதே மாதிரி என்னாச்சு, அங்கேயும் தொடர்ந்து 4 வருஷம்டா. ஒரே ஒரு இத்து போன விண்டோஸ் லேப்டாப் டெல்லு வச்சுருந்தேன். 4 வருஷம் எனக்கு மட்டும் பேட்டரியே மாற்றலை, எதுவும் மாற்றல. ஆனால் என் டீமில் இருந்தவங்களுக்கே மாற்றணும். நான் வந்து எப்பயுமே சார்ஜரில் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா என் ஒர்க் முடிகிற வரைக்கும் சார்ஜரை ப்ளக் ஆஃபே பண்ண மாட்டேன். ஒரு டைம் என்ன தெரியுமா ஆயிடுச்சு, இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சதும் அட்மின் டீமில் இருக்கிறவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் சொல்லுது நாங்கள் அந்த வால்பேப்பர் வைக்கிறோம், ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். வால்பேப்பரில் கூட இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், லாக் த ஸ்க்ரீன், கீப் த லிட் க்ளோஸ்ட், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் வந்து இதுவும் இருக்கும், சார்ஜரை ப்ளக் ஆஃப் பண்ணுங்க அப்படிலாம் இருக்கும். கடைசியில் பார்த்தா அவங்களே சொல்கிறாங்க, இதெல்லாம் கேட்கும்போது கரெக்டு தான் ப்ரோ, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். லேப்டாப் அதோட பொட்டன்ஷியலை வந்து பேட்டரியிலேருந்து ரன் பண்ணும்போது அந்த பொட்டன்ஷியலை ரன் ஆகாது, டைரக்ட் பவரில் தான் ரன் ஆகும். புரியுது தான், இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்றாங்க. யார்? இந்த ஹார்ட்வேர் அட்மினில் இருக்கிறவங்க. ஆனால் எங்கள் ஜோக்கு என்ன, M1 ப்ரோவில் நான் வந்து பேட்டரியில் ரன் பண்ணாலும் சரி, சார்ஜ் போட்டு ரன் பண்ணாலும் சரி, அதே பர்ஃபார்மன்ஸ். அப்போ இருக்கிறதுலையே நீ ஏதாவது இன்டென்ஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு போகிறேன்னு வை, சும்மா சொல்கிறேன். இது வீடியோ ரெண்டரிங்கை விட எதையா இன்டென்ஸ் பர்ஃபார்மன்ஸ்? இதுக்கப்புறம் நீ வந்து ஏதாவது பெரிய 4K வீடியோ ரெண்டரிங்கை விட இல்லைடா, இதுக்கு மேலே ஏதாவது பெரிய ஏதாவது பேராமீட்டர்ஸ் தூக்கி போட்டு அது இருக்கு. அந்த மாதிரி நீ எதாவது பண்ணும்போது என்ன ஆகும்னா, அப்போ நீ டேரக்ட் டைப்ஸ் இதில் இது வேறங்க. மேக்ஸேஃப் சார்ஜர் இருக்குங்க. மேக்ஸேஃப் மட்டும் இல்லை, உங்களுக்கு தண்டர்போல்ட் இருக்குது. ஆமாம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், எமர்ஜென்சிக்கு நான் ஏதாவது 65 வாட் பிடி இருந்தா கூட சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இருக்கு. ஸோ இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஸ்னாப்ட்ராகன் லேப்டாப் வச்சிருக்காரு. அந்த ரவுண்ட் பின் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறாரு. அவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா அதில் டைப் சி போட்டிருக்கான். ஆமாம், அதில் டைப் சி சார்ஜ் போடலாம் ஐயா, பவர் பேங்க் இருக்கா அப்படின்றேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, லேப்டாப்பில் போயிட்டு எங்கே ப்ரோ அப்படிங்கிறது. ஐயா லேப்டாப்பில் நீங்கள் போடலாம், ஏன் நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் எக்ஸ் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி லேப்டாப் வாங்கியிருக்கீங்க ஐயா, பேட்டரி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். சொன்னார் ஒன்று, காலையில் 10 o'clock கிட்ட லாகின் ஆகி ஒர்க் ஆரம்பிக்கிறேன்னா சாயங்காலம் 4 மணி 5 மணி வரைக்கும் கூட கரண்ட் இல்லைனாலும் நான் ரன் பண்ண முடியுது ப்ரோனர். ஆமாம் ஆமாம், இதுவே அதுலேயும் ஒரு அச்சீவ்மெண்ட். அதுவும் சரியான அச்சீவ்மெண்ட். ஸோ அதான் இப்போ எல்லாருக்குமே என்னென்னா, இந்த ஒரு டிரான்சிஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அகைன் சல்யூட் யாருக்குன்னா ஆப்பிள் சிலிகான் டீம் கொடுக்கணும். அந்த டீமில் இருக்கிற முக்கியமான ஆளு தான் இப்போ புது சிஇஓங்க. கரெக்டு. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன். எனக்கு அடுத்து என்னன்னா, இதே மாதிரி தான்டா மோட்டோ X4 வாங்கியிருக்கேன். சைடில் எங்கேயோ கிடக்கு. இல்லை டப்பா கூட இருக்கு, பாக்ஸோட வாங்கினேன். ஓ ஆமாம், அந்த X4 வாங்கியிருக்கேன் இப்போ பாக்ஸோட. அது எதுக்காக வாங்கினேன்னா, நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு சும்மா காட்டணும். கௌதம் ரோட ஒரு வீடியோவில் வேறு அதை பற்றி நான் பேசியிருக்கேன். ஆன் பண்ணாலே சுடும்டா, ஆன் பண்ணால் சுடும். நான் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ண வேணாம், ஆன் பண்ணிட்டு பூட் பண்ணி உள்ளே கூட்டு பண்ணாலே சுட ஆரம்பிச்சிடும். HTC One M9 ஒன்று என்கிட்ட இருக்குங்க, ஃபோனர்னோட தான். அதுலேயும் ஸ்னாப்ட்ராகன் 810 தான். ஸோ 810 வந்து எப்படின்னா ஒரு டிசாஸ்டருங்க ஸ்னாப்ட்ராகன் சைடில். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, US பேஸ்டு ஃபர்ம்ன்றனால அவங்களுக்கு ஒரு சேலஞ்சு. ஆப்பிள் வந்து 64 பிட் ஆர்கிடெக்சர் போயிட்டான், நான் இன்னும் 32 பிட்டில் உருட்டுறேன். அவன் வந்து என்ன பண்ணிட்டான், ஆப்பிள் வந்து என்ன பண்ணிட்டான், iPhone 5s உங்களுக்கு 64 பிட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ ஐயோ ஐயோ, அது A சீரிஸ் சிப். ஆமாம், இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, 810 கொண்டு வராங்க. A8 எது அவங்களா? iPhone 5sல அப்படி தான் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. A7 6 அந்த மாதிரி 7 A சீரிஸ் சிப். ஆமாம், A சிப் தான். ஏன்னா 9 10 ஆமாடா 5 6 அந்த மாதிரி தான் இருக்கும். 5 or 6 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன போட்டே பார்த்துடலாமே, மக்களுக்கு யூஸ் ஆகும்ல. iPhone 5s அந்த டைம்லயேங்க இந்த பயானிக் சிப்னு கொண்டு வரானுங்க. அது எப்படின்னா A11 பயானிக், A10 வந்து ஃபியூஷன். A10 வந்து இதெல்லாம் மைண்டில் இருக்க காரணம் என்ன தெரியுமா, என்னதான் நான் ஆப்பிள் திட்டினாலும் எண்ட் ஆஃப் தி டே வந்து SoC ரேஸில் அவங்க மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஃபர்ஸ்ட் அவங்க சாம்சங் கிட்ட இருந்தெல்லாம் SoC, ப்ராட்காம், சாம்சங் எல்லாரும் கூடயும் சேர்ந்தா SoCலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. 3GSலேயே அவங்க வந்து பட்டை கிளப்பிட்டாங்க. எப்படி இருக்கும்னா ஃபன்னாக இருக்கும். டேய் இதே தானடா சாம்சங் தான் உனக்கு பண்ணி தரான்னு கேள்விப்படுவோமா? சாம்சங் ஃபோன் ஆனால் ஸ்லோவாக இருக்கும். ஏய் என்னடா இது, இவன் மட்டும் அடிச்சு நொறுக்கிறான் அப்படி இருக்கும்.
ஆப்பிள் M7 அது மோஷன் கோ ப்ராசஸர் இருக்கு, அதனால தான் அதுல நிறைய அப்ப அட்வான்டேஜ். A7 தான் இருக்கும் இல்ல? ஆமா, மோஸ்டா A7 தான். இதோ A7, ஆப்பிள் A7. ஏன்னா A7 இந்த A7 வரைக்கும் A7ஆவே இருந்தது. அப்புறமா தான் என்னாச்சுன்னா ஃபியூஷன் அப்படின்னு ஒன்று ஆமா வந்துச்சு. ஆமா ஆமா ஆமா. A9 ஃபியூஷன், A10 ஃபியூஷன், A11 A11 வந்து Bionic. பயானிக். அங்க இன்னி வரைக்கும் பயானிக்டா. ஆமா ஆமா. அது ஏன் பயானிக் விட்டு வெளில போக மாட்டாங்கன்னு தெரியல. அது அந்த டைம்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை கொண்டு வந்தது டைம்ல இருந்து பயானிக் கொண்டு வந்தானுங்க. அது அந்த டைம்ல இருந்து நியூரல் நெட்வொர்க் கொண்டு வந்துட்டானுங்க. கொண்டு வந்துட்டாங்க. ஏஐ வந்து ஃபர்ஸ்டே அவனுங்க சிப்புக்குள்ள கொண்டு வந்தது இவங்க தான். நியூரல் நெட்வொர்க்காக அந்த உண்மைதான். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ப்ராசஸர்னு சொல்றானுங்க அதுக்கு பேரு. அது நியூரல் நெட்வொர்க்கை வந்து ரன் பண்றதுக்கு ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ப்ராசஸர் அப்படிங்கிறாங்க. அதை அந்த டைம்ல இருந்தே வந்து ஆப்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக நாங்கள் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்னதான் வந்து நம்ம எல்லாரும் iOS, அப்புறம் ஆப்பிளோட ஹார்ட்வேர் டிசைன், அப்புறம் ஆப்பிளோட கேமராஸ், இது எல்லாம் பேசினாலும் அந்த மொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் பக்காவா பவர் பண்ணக்கூடிய அந்த சிப்செட்டை எவன்லாம் ஒர்க் பண்ணானோ அவங்க தான் இப்போ இந்த லீடர்ஷிப் பொசிஷன்ல வந்து உட்காந்துருக்காங்க. இல்லை, எனக்கு என்னன்னா இன்னொரு பக்கம் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட் அதனால காஸ்ட்லி, நல்லா இருக்கு. இது பயங்கரம். அடுத்து என்ன, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் காஸ்ட்லி, இந்த மாதிரியான விஷயங்களை நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டில், அதுவும் முக்கியமாக வந்து யாரெல்லாம் எஸ்ஓசி அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்களோ சொல்லுவாங்க, ஆப்பிளுக்கு வந்து எப்பயுமே ஃபைனஸ்ட் சிலிக்கான ரிசர்வ் பண்ணிப்பாங்க. ஆமா, டிஎஸ்எம்சில மேக்ஸிமம் அவங்க தான் ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. முக்கியமானது எல்லாத்தையுமே ரிசர்வ் பண்ணிப்பாங்க. அதுக்கு எவ்வளோ பே பண்ணணுமோ பேவும் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே சேலஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம பேக் டு டிம் குக் போனோம்னு வச்சுக்கோங்க. டிம் குக் பற்றி ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து சொல்லும் போது இன்டர்னல் டிஸ்கஷன்ஸில் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நீ சொல்லியிருந்த இல்லையா, எப்படி வந்து டக்குன்னு நம்ம வந்து இப்போ ஐஃபோன் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஐஃபோனை வந்து நம்ம வந்து பயங்கரமாக ஸ்கேல் பண்ணி எல்லாருக்கும் விற்க போகிறோம், ஏன்னா இதான் பெஸ்ட் ஃபோன் அந்த பிளானட்டுன்னு அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். ஓகேவா? இதை இப்போ செயல்படுத்தணும். இந்த ப்ராஜெக்டை டிம் குக் கிட்ட கொடுக்குறாங்க. டிம் குக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சைனாவுக்கு போகிறாரு. சைனாவில் வந்து 80களில் வந்து சென்ஜன் அப்படிங்கிற அந்த ஊரில் நம்ம சொல்கிறோம், இப்போ ஓப்போ, விவோ, ஷாமி, ரியல்மி எல்லாம் அங்கேருந்து தான் வருது. ஒன் ப்ளஸ்ஸு, வரைக்கும் எல்லாம் அந்த ஊரில் போயிட்டு மல்டிபிள் ஃபேக்ட்ரிஸ் எல்லாரும் கூடயும் டீலிங் போடுறாரு டிம் குக். எந்த மாதிரி டீலிங் போடுறாரு அப்படின்னா, இந்த ஃபோன் ஹிட் ஆகும், இந்த ஃபோன் ஹிட் ஆகிறதுனால நிறைய காசு உங்களுக்கு வரும், அதனால 10 வருஷம் நான் எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்பிளே பண்ணுறவங்க கிட்ட எக்ஸ்க்ளூசிவ், ஸ்பீக்கர் பண்ணுறவங்க கிட்ட எக்ஸ்க்ளூசிவ், ப்ராசர் பண்ணுறவங்க கிட்டே எக்ஸ்க்ளூசிவ். டிஎஸ்எம்சி அப்போ ரொம்ப கம்மி சிப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் டிஎஸ்எம்சி. வெறும் என்விடியா மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் டிஎஸ்எம்சியோட. அதுவும் என்விடியா வெறும் கிராஃபிக் கார்டு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வெறும் கேமிங் மட்டும்தான் இருக்கு. ஆப்பிள் வரான். ஆப்பிள் வந்து ஒரு பல்காக ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு டிம் குக்கு, பெத்த ஆர்டர் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே டிஎஸ்எம்சி என்னங்க அப்படின்ட்டான், எங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வேணும், எங்களுக்கு மட்டும் தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருக்கு. 2 நானோமீட்டர் இப்போ வந்ததுன்னா, இப்போ சாம்சங் ஒரு பக்கம் அவங்க கிளைம் பண்ணாலும், இப்போ 2 நானோமீட்டர் அப்படிங்கிறது ஒன்று வரும்போது ஸ்னாப்ட்ராகனோட 8 ஜென் 6லேயும் இருக்கும். சரி, ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, எப்படி பார்த்தாலும் அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் A20ல் பார்ப்பீங்களே. ரீசெண்டாக என்விடியாவோட சிஇஓ சொல்கிறாரு, அவர் ஒரு அந்த பாட்காஸ்ட் பண்ணுறவர் துவார்கேஷ் பட்டேல்னு ஒருத்தர், அவர் வந்து அமெரிக்காவில் சின்ன பையன் தான். அவர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி இன்னும் என்விடியாவுக்கு வந்து 2 நானோமீட்டர் நோடு நீங்கள் பண்ணுறீங்க, மற்றவங்களாவும் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜென்சன் வாங்க சொல்கிறாரு, தம்பி வெறும் 2 நானோமீட்டர்லாம் கிடையாது, இப்போது ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்குது சிப்பில், அதுதான் இப்போ மோர் இம்பார்ட்டன்ட்டுன்னு. அங்கே தான் வருது எம் சீரீஸ் மாதிரி ஒரு நியூ ஆர்கிடெக்சர் அது வரைக்கும் உலகத்தில் பார்த்ததே இல்லை. யூனிஃபைடு மெமரியை வச்சு என்ன ரேமுக்கும் சிபியூக்கும் ஜிபியூக்கும் எல்லாத்துக்கும் சேம் மெமரி. நம்ம மதர் போர்டில் தனித்தனியாக இருக்கும், சிபி தனியாக இருக்கும், சிபிக்கு ஒரு கேஷ் மெமரி இருக்கும், ஜிபி தனியாக இருக்கும், ஜிபிக்கு ஒரு வீர் ரேம் இருக்கும், அப்புறம் ரேம் தனியாக இருக்கும். இது மூணுத்துக்கும் நடுவில் சிங்கி அப்படின்னு போயிட்டு இருக்கும். ஆமாம், லைன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்லாம் மொத்தத்தையும் எடுத்து ஒரே சிப்பில் போடு. எதுக்கு மதர் போர்டு ஆன் சிப்பு, அதுதான் சிஸ்டம் ஆன் சிப் இல்லை, மதர் போர்டே ஆன் சிப்பு. அப்படிதான் அப்படி போட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் சிப்ஸ் பண்ணது எம் சீரீஸ் சிப்ஸு. ஐ ஆம் ட்ரூலி ஹாப்பி தட் ஆப்பிள் சக்சீடட் இன் ஹார்ட்வேர். இல்லைங்க, அது வந்து 100% உண்மைங்க. அது அவங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கொண்டாந்தாங்களோ இந்த மாதிரி, இப்போ ஃபோர்ஸ் டச் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலலாம் அவங்க தான் பயணிர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மற்றவங்கலாம். இப்போ சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டச் வந்து அழகாக ஹோம் பட்டனில் மட்டும் வச்சுருப்பான். S8ல் S9லலாம் இருந்தது. சரியா? ஸோ அது ஓகே. பட் வந்து என்ன மேட்டர்னா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து ரொம்பவே ஃபஸ்ட்டு கொண்டு வந்து அடாப்ட் பண்ணி அதில் நிறைய விஷயங்களை யூட்டிலைஸும் பண்ணி நமக்கு லைவாக காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்க, நான் ஆப்பிள் எப்படி காரி துப்பிருக்கேன்னு எப்பயுமே கொஞ்சம் தெரியும். இல்லை, ஹைலைட் என்னன்னா, நாங்கள் ஹைப்லாம் பண்ணல,
இல்லடா நம்ம எப்பயுமே ஹார்ட்வேர் பத்தி பேச சான்ஸ் கிடைக்கல. கண்டிப்பா. நம்ம எப்ப பாரு iOS கேமரா அதானே பேசுறோம். இப்போ ஹார்ட்வேர் பத்தி பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கலன்றது மட்டும் இல்லாம, நான் ஹார்ட்வேர் மாதிரியான விஷயங்களை பத்தி அதிகமா பேசினா எவ்வளவு பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியலையே. இப்போ நான் கேமரா பத்தி பேசினா, ஒரு ஃபோனை பத்தி பேசும்போது, அந்த ஃபோனை வந்து பேசிக்கா நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு புரியுது. நான் இப்போ வந்து ப்ராசஸிங்ல வந்து இஷ்யூ இருக்கிறத வந்து இன்னும் தெளிவா வந்து பிரிச்சு சொல்லும்போது, ஒரு சிலருக்கு அந்த டேர்ம் புரியலன்னும் போதே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விலகி போயிடுறாங்கன்றேன். என் கூட மேட்ச் ஆக மாட்றாங்க. கரெக்ட். அது ஒரு எண்ட் ப்ராடக்ட் யூஸருக்கு அது வந்து ரொம்ப பெருசா தேவைப்படல. பட் அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸை எனேபிள் பண்ற அந்த ஹார்ட்வேர் தான் வந்து நமக்கு தெரியுது. டெஸ்ட் பண்ணி நமக்கு தெரியுது. அது பக்காவா ஆர்கிடெக்சர் இருந்துச்சுன்னா தான் எண்ட் யூசருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. எனக்கு இன்டர்நெட்னாலே தான் ஞாபகம் வருது. மிக்ஸி ஓடுமா ஓடாதான். கடைசியில் வந்து நிறைய ஃபோன்ஸ் பற்றி பேசும்போது எப்படி இருக்கும்னா, நல்லா இருக்கா இல்லையா அது சொல்லுங்க போதும், அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கும். உண்மை. ஸோ அதனால தான் நாங்களும் ஐஃபோன் வந்து என்ன சொல்லுவோம்னா, சோஷியல் ஆப்ஸ் இதுவும் பாருங்க அகைன் இதுலேயும் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி அவைலபிள் ஃபார் iOS-ஆ இருக்கும். ஆமா. இப்பயும் என்னால் ஒரு சில ஆப்ஸ்லாம் பல பார்க்க வருஷமா இன்ஸ்டாகிராம் எக்ஸ்க்ளூசிவா iOS-ல மட்டும் தாங்க இருந்துச்சு. ஏன்டா க்ரோக்கே ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் வந்துச்சு. ஆமா, க்ரோக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் வந்துச்சு. நான் இன்னே வரைக்கும் இருக்கு. அங்கதான் வந்து உங்களுக்கு இம்மீடியட்டா வந்து அந்த ஹை குவாலிட்டி டெஸ்டர்ஸ் கிடைக்கிறாங்கன்றது அந்த அமெரிக்கன் மார்க்கெட்ல ட்ரூ. இங்க எனக்கு அப்படி தெரியல. அமெரிக்கன் மார்க்கெட்ல மார்க்கெட் ஷேரே அதிகமா இருக்குடா. 65% 68% வந்து iOS-க்கு போகுது. ஆமா. அதாவது முக்கியமா iMessage யூஸ் பண்றாங்கன்றத வச்சு சைனால பாரு, சைனாலையும் அதே மாதிரி தான். சைனாலையும் iOS தான் வந்து, ஆப்பிள் தான், ஐஃபோன் தான் மேக்ஸிமம். அதனால தானே அத்தனை பேரும் யூஐ வந்து ஐஃபோன் ஐகான்லேயே கொண்டு வந்து நிறுத்துறான். நானும் பார்க்குறேன், ஏன்டா உங்களுக்கு வேற கலரே கிடையாது அந்த டயலர் ஐகானுக்கு, எல்லாரும் அதே க்ரீனு. அதுவும் வந்து ஆப்பிள் வந்து எந்த க்ரீன் மாத்துறானோ அந்த க்ரீன் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவானுங்க அந்த க்ரீன் ஐகான். பார்த்துருக்குறல்ல, அது அந்த ஷேப், அந்த ஐகான் ஷேப் அப்படியே காப்பி. இல்லை எனக்கு அந்த இடத்துல இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கே வந்து iOS-னா ஓகேன்ற மைண்ட் செட்டில் இருக்காங்களான்னு ஒரு டவுட்டே வரும் எனக்கு. அமெரிக்கா சைனாலாம் இப்படி தானேப்பா. அமெரிக்கா சைனாலாம் அப்படிதான் சொன்னாலும் கூகுளை உள்ள விட மாட்டான்ல. அது வந்து சைனாவை நான் பாராட்டுறேன். அதில் அவன் அமெரிக்கா சைனா எப்படின்னா என்ன தெரியுமா, அமெரிக்கா கிட்ட எல்லாம் இல்லை ஒட்டிக்கிட்டு அமெரிக்காவே உள்ள விட மாட்டேங்கிறான். எவ்வளோ ஸ்மார்ட் அவன். உண்மைதான், நம்மளும் அப்படிதான் ஸ்மார்ட்டாக இருக்கணும். நம்மளும் அப்படிதானே இருக்கணும். ஆமாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு ஹோப் இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஜான் வராரு, வேர் இஸ் ஜான் அப்படின்னா, இப்போ எங்கள் ஆள் உள்ளே வராரு. செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு பதவி ஏற்பு விழா இருக்கும் போல. நம்ம தலைமை ஹாரிஸ் பாட்டு தான் ஞாபகம் வருது எனக்கு. அந்த ஜான் பாட்டு யாருக்கு தெரியும்? அந்த ஜான் பாட்டு நிறைய பேருக்கு தெரியும்ல. அது இருக்கலே கொடுமையா சொல்லிட்டா, ஒரு பேனர் அடிச்சானுங்க, என்னன்னு 10 years ஆஃப் துருவ நட்சத்திரம் அப்படின்னு. ஐயோ, அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாதுங்க. அந்த ஜான் பாட்டு நல்லா இருந்துச்சுங்க. அவள் தான் ஹாரிஸ் ஜெயராஜ் பேனுங்க. யோசிச்சு பாருங்க, தெரியாதுங்க. இல்லடா 10 வருஷமாட ஆச்சு அது அப்படின்னு இருக்கு. 10 வருஷமாட ஆச்சு நிஜமா? இல்லையா, 10 வருஷமா வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த படம் வந்துருச்சா? இல்லையே. அதான் வராது இல்ல. ஐயோ, பாட்டு மட்டும் வந்துருச்சுங்க. சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. செம்ம பீட்டு அப்படின்னு ஒரு பீட்டு போட்டு நம்ம அந்த பால் டப்பா தான் பாடி இருப்பான்னு நினைக்கிறேன். அப்பயே அவன் பால் டப்பா பால் சப்பிட்டு இருந்திருப்பான் அப்பெல்லாம். அப்படியா? என்னையா சொல்ற? தெரியலடா, கேட்டுன்னு சும்மா சொல்றான். ரிலேட்ஸ் இன் 2017 ரிலீஸ் ஆக வேண்டியது இன்னும். சரி, ஓகேங்க. அந்த மாதிரி ஒரு ஹைப்போட நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தடவை ஜான் டர்னஸ் வந்து ஒரு நல்ல அவுட்புட் கொடுப்பாரு. ஆப்பிள்ல வந்து இன்னோவேஷன் மறுபடியும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஹோப்பை கொடுத்துருக்காரு. இல்ல பால் டப்பாலாம் இல்லவே இல்லையாடா எங்கேயுமே. சாரிங்க, எனக்கு தெரியாது அது யார் பாடினாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு எனக்கு ஆனால் பிடிக்கும். ஜான் டேய் இனிஷியலாக சூர்யா வச்சு 2013 எடுத்திருக்காங்க. அப்புறம் விக்ரம வச்சு ப்ராஜெக்ட் 2015 ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. 2017 எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 7 கண்ட்ரியில் போய் ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க. அரிச்சரேஜ் தான். His name is John, correct. His name is John அந்த சாங் பாட்டு. His name is John. இல்ல நீ பால் டப்பான்னு சொன்னோன்னா அவங்களாம் இப்போதானே எல்லாரும் ஒரு வருஷமா. எப்போ வந்துச்சு அந்த பாட்டு? His name is John. அதெல்லாம் 2015 வந்திருக்கணும். 2020க்கு அப்புறம் தான் ஏன் வந்திருக்கு? அது இங்க ஆடியோ ட்ராக்ஸ் இதுல தான் இவ்வளவுதான் இருக்கு. அதான் போட்டுக்கோங்க. 2023 ஃபர்ஸ்ட் சாங் ரெக்கார்டட் ஃபார் திஸ் ஃபிலிம் ரிலீஸ் ஆல்பம் 2023. இங்க பாரு 2022ல 2020ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட். லேட்டர் 4 songs were recorded. 2 of them were released as singles. Full album வந்து 2023. 2 of them என்னன்னா His name is John. நரச்ச முடியும் அது கேட்டது இல்லை எனக்கு. நம்ம ஜான் டர்னஸ்க்காக இவ்வளோ பில்டப் கொடுத்ததுனால நான் வந்து ஃபீல் பண்ணுறேங்க. இப்போ எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது. இப்போ ஹோப்பெல்லாம் வந்து டேஷ் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஆப்பிளை பற்றி வந்து ஏதாவது பாசிட்டிவான ஹோப்ஸ் இருக்கா இல்லையா? இல்லை ஆப்பிளை பற்றி நீங்கள் ஹார்ட்வேர் சைட்லேருந்து அந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கம்யூனிட்டியாக நம்ம சேர்ந்து கும்மி அடிப்போம்.
ப்ரௌட் ஓனர் யாராவது நீங்கள் ஆப்பிள் ஐஃபோன், அதுவும் முக்கியமாக ஐஃபோன் விடுங்க, மேக் புக் வச்சுருந்தீங்கன்னா என்ஜாய் தான். மேக்புக்ல ப்ரௌட் ஓனரா இருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்குயா. நியாயத்தை பேசுவோம். ஓகே ரைட்டு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி மற்றும் பரத்வாஜ். நிறைய கதைகள் இன்னும் இருக்குது, அதெல்லாம் வேற ஒரு சில பதிவுகளில் பார்க்கலாம்.